ஐயோ, என்னது இது? தூரத்துல நாயும் உழவுற மாதிரி இருக்கு. சலங்கு சத்தம் வேற கேக்குதே. கண்ணை இருக்க மூடிட்டு படுத்துருவோம். பயமா வேற இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா இவர் நைட் டியூட்டிக்கு போனோம். தூரத்துல கேட்டுட்டு இப்ப கிட்ட வேற கேக்குதே. என்ன செய்ய போறேன் என் கடவுளே? சின்ன பொண்ணு, ஐயோ, என்னது என் பேரை சொல்லி யாரை கூப்பிடுறாவளே? சின்ன பொண்ணு, எம்மாடி சின்ன பொண்ணு. ஐயோ, நான் இல்லடா சாமி. சின்ன பொண்ணு, அம்மா வந்திருக்கேன்டா, இங்க பாரு. ஐயோ, எங்க அம்மாவா? எங்க அம்மா செத்து தான் 10 வருஷம் ஆகுதே. சின்ன பொண்ணு, அந்த அம்மா தாம்மா நானு. உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். எங்க அம்மாவா? இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கா? எம்மா, நிஜமாவே நீ தான் வந்திருக்கியா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். எம்மா, நீயா? இத்தனை நாளா எங்கம்மா போனா? இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என்ன உனக்கு பார்க்க தோணுச்சாமா? ஆமா சின்ன பொண்ணு, நான் தான். எம்மா, இத்தனை நாளா எங்கம்மா போனா? இன்னைக்கு மட்டும் இதுக்கு என்ன தேடி வந்திருக்கா? இருக்கேனா இல்லைன்னா காணாம போயிட்டேனான்னு பார்க்க வந்தியோ? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுமா, அதான் நான் வந்தேன். பார்க்கணும்னு தோணுச்சா? அப்படியே வந்தவா நீ வாசல் வழியா பகல வர வேண்டியதானே? ராத்திரி வந்திருக்கா. அதுவும் ஊழ விடுறது சலங்க சத்தம் எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தமா வந்திருக்கா. அதுவும் நான் தனியா இருக்கிறப்ப என்ன பயம் காட்டுற மாதிரி வந்து நிக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பயம் காட்டவா வந்தா? ஐயோ, இல்லம்மா சின்ன பொண்ணு, அம்மா உன்னை பார்த்து பேச வந்தேம்மா. பியாச வந்தியா? நீ செத்து இத்தனை வருஷம் ஆகுது. ஒரு நாளாச்சும் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு வந்து எட்டி பார்க்க வந்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கா? இல்லம்மா சின்ன பொண்ணு, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். ஆமா, பெரிய முக்கியமான விஷயம். பரம்பரை சொத்து எங்கேயாவது ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கியோ? அதையாச்சும் எனக்கு தெரிவியா இல்ல உன் மவனுக்கே கொண்டு கொட்டிடுவியா? சின்ன பொண்ணு, நீ இன்னும் மாறவே இல்லையம்மா. அன்னை மேல கோவமா தான் இருக்கியோ? பூரா சொத்தையும் வலிச்சு அவனுக்கு வாரி வழங்கினாலா? இப்ப மட்டும் என்ன திருந்தவா செஞ்சிருப்பா? பா, அந்த பதவியும் அள்ளி அவனுக்கே கொண்டு கொடு. ஏன் சின்ன பொண்ணு, நான் வேற ஒரு முக்கியமான பதவியை பத்தி பேச வந்திருக்கேம்மா. என்ன அது? சீக்கிரம் சொல்லி தொலை. மணி 1 ஆகுது. நான் தூங்க வேண்டாமா? கொஞ்சம் பொறுமையா இருமா சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட சொல்றேன். சீக்கிரம் சொல்லுமா, தூக்கம் வருது. சின்ன பொண்ணு, உங்க அப்பா நடத்தின அந்த புரோட்டா கடையை அப்படியே போட்டு வச்சிருக்கியம்மா. உங்க அப்பாவோட மூச்சு காத்து அந்த கடையை சுத்தி சுத்தி தாமா வருது. அதை இப்படி மூடி போடாதம்மா. அந்த கடையை நீ எடுத்து நடத்தா. அந்த பால் அடைஞ்ச பரோட்டா கடையை நான் எடுத்து நடத்தணுமா? சின்ன பொண்ணு, அப்படி சொல்லாதம்மா. அப்பா அந்த கடையை ஒரு கோயில் மாதிரி பார்த்துக்கிட்டாவ. அவரு பெத்த பிள்ளைகளு. நீங்க 2 பேரும் அந்த கடையை இப்படி பூட்டி வச்சிருக்கிறது நல்லது இல்லம்மா. நீயாச்சும் அந்த கடையை எடுத்து நடத்துமா. நானே இங்க வேலை ஜோலி எதுவும் இல்லாம சும்மா இருந்துட்டு இருக்கேன். நீ கடையை நடத்து, அதை நடத்துங்க. சின்ன பொண்ணு, அப்பாவோட கடையை நீ எடுத்து நடத்துமா. உன் வாழ்க்கையே மாறிடுமா. என்னத்த மாற போகுது? சின்ன பொண்ணு, உங்க அப்பாவோட பரோட்டா கடை இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸுமா. எல்லாருக்கும் அந்த கடை ரொம்ப பிடிக்கும். நீயும் எடுத்து நடத்தினு வையேன், அப்பா நடத்தின மாதிரி நிறைய கூட்டம் வருமா. உன் வாழ்க்கையே மாறிடும் பார்த்துக்க. எங்க மாறுறது? எனக்கு என்ன பரோட்டா போடவா தெரியும்? அப்பா பரோட்டா அடிக்கும் போது பார்த்தது. இப்பெல்லாம் பரோட்டா வாங்கினோமா, வயிறு நிறைய அமுக்கணுமா, தின்னமா, தூங்கணுமான்னு இருக்கேன். எனக்கெல்லாம் பரோட்டா அடிக்க தெரியாதுமா. சின்ன பொண்ணு, 3 தலைமுறையே செஞ்சிட்டு இருக்க தொழிலுமா. அந்த கடை எப்படியும் ஒரு ரத்தத்துல ஊறிதான் இருக்கும். உன்னாலையும் கண்டிப்பா பரோட்டா அடிக்க முடியுமா. இந்த காத்துலயும் அந்த கடையோட செவுத்துலயும் தாமா எல்லாம் அடங்கி இருக்கு. இந்த பரோட்டா அடிக்கிற கலை உனக்குள்ளேயும் இருக்கு. நீ செஞ்சு பாருமா, உன்னாலையும் கண்டிப்பா முடியும். செஞ்சு பாரு, செய்யாம பாருன்னு இப்ப வந்து சொல்லு. கடையை எடுத்து நடத்துறனா 10,000 ரூபாய் ஆகும். காசுக்கு நான் எங்க போவேன்? ஐடியா மட்டும் கொடுத்தல, ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வை. எம்மாடி சின்ன பொண்ணு, எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சுமா. நான் போறேம்மா. ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கு தாய் கிழவி இப்படி பறந்து போயிட்டாளே. அப்பா கடையை எடுத்து நடத்து, அதிர்ஷ்டம் கொடுக்கும் சொல்றா. இதை போய் அவன் மவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி சொல்லிட்டு போறா. என்ன பண்ணலான்னு காலையில யோசிப்போம். இப்ப படுத்து தூங்கு சின்ன பொண்ணு. லட்சுமி, பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டியாமா? ஆமா காமதி அக்கா. லட்சுமி, அடுத்த வாரம் பிள்ளைக்கு பரிச்சை ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவளே, பிள்ளைலாம் படிக்குதாமா? என்னக்கா சொல்றிய, பரிச்சை ஆரம்பிக்குதா? ஆமா லட்சுமி, பரிச்சை ஆரம்பிக்க போதாமே. சத்தியா வேற சொன்னாலம்மா, பரிச்சை ஆரம்பிக்க போதுன்னு உட்காந்து ஒரே படின்னு படிச்சுட்டே கிடக்கா. கோமதி அக்கா, என் மவன் என்கிட்ட சொல்லவே இல்லக்கா. நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன்க்கா. பரிச்சைலாம் இப்ப வராதுமா, வரக்கு 4 கிடக்கு, நான் அதனால விளையாட போறேன்ட்டாங்க்கா. பள்ளியிடத்துல இருந்து வந்தானே பையலி வீசிட்டு விளையாட போறான்க்கா. இன்னைக்கு அவன் வரட்டும், காலம்
படிக்க வச்சிடணும். பாருங்க கோமதிக்கா, பறிச்சு வருது கூட சொல்ல மாட்டேக்கா. எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டுன்னு அலையிறாங்க கோமதிக்கா. லட்சுமி, சின்ன பிள்ளைன்னா அப்படிதாம்மா இருக்கும். நாம தான் எடுத்து சொல்லி படிக்க வைக்கணும். கோமதிக்கா, வாமா சின்ன பொண்ணு. என்ன கோமதிக்கா, காலையிலே 2 பேரும் மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சு போலயே? இல்லம்மா சின்ன பொண்ணு, சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்படியே கோமதிக்கா? சின்ன பொண்ணு, ஏமா ஒரு மாதிரி இருக்கா? குரல் சொரத்தையே இல்லையே. அவ என்ன பச்சை பிள்ளையா? மாடு மாதிரி கண்டதையும் கழுவி அள்ளி தின்றுவா. சும்மாவே மாட்டு குரல் தான். ஏ கலக்குருவி, நீ வாய் மூடு பத்துக்க. சின்ன பொண்ணு, நீ சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? கோமதிக்கா, நான் நேற்று ஒரு கனவு கண்டேன்க்கா. கனவா சின்ன பொண்ணு? என்ன ஆச்சு? அதை நினைச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? கனவுல எங்க அம்மா வந்தாவக்கா. ஏ சின்ன பொண்ணு, உங்க அம்மாவா வந்தாவ? இதுக்கு முன்னாடி கனவெல்லாம் வந்திருக்காவளா? இல்லக்கா, கனவுலாம் வந்ததே இல்லை. இதான் முத வாட்டிக்கா. அது கனவுல வந்த மாதிரியே தெரியல கோமதிக்கா. நேரா கண்ணு முன்னாடி வந்து இந்த மாதிரியே இருந்துக்கா. நேர்ல தான் வந்திருப்பாவ. முன்னாடி தான் ஊர் சவாரிட்டு இருந்தா. இப்போ என்ன பண்றான்னு பார்க்க வந்திருப்பாவ. இப்போ நீ அதை விட மோசமா தீரான்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு போயிருப்பாவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கலக்குருவி. சின்ன பொண்ணு, அப்ப என்னம்மா சொன்னாவ? ஏக்கா, எங்க அம்மா எங்க அப்பாவோட கடையை எடுத்து நடத்த சொல்றாவக்கா. அப்படியே சின்ன பொண்ணு, அப்பா கடையை எடுத்து நடத்த சொன்னாவ? ஏது இந்த ஊர் கடைசியில உங்க அப்பா ஒரு பரோட்டா கடை வச்சிருந்தாவல, அந்த கடையா? ஆமா கலக்குருவி, அந்த கடை தான். அந்த கடையை தான் பல வருஷமா திறக்காம போட்டிருக்கீல. நீயாச்சும் கவனிச்சிருக்கணும், இல்லைன்னா உங்க அண்ணனாவது பார்த்துருக்கணும். 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. திடீர்னு எப்படி போய் திறப்பா? ஏ கலக்குருவி, எங்க அம்மா திடீர்னு வந்து கடையை எடுத்து நடத்து உன் வாழ்க்கை மாறும்னு சொல்றாவ. நானே என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். எடுத்து நடத்தணும் முடிவு பண்ணா உடனே ஒண்ணு எடுத்து நடத்த முடியாது வளர்ந்த மாடு. பல வருஷமா அண்டால போட்டுட்டியே. கதவு ஜன்னல் எல்லாம் உளுத்து போயிருக்கும். எல்லாத்தையும் மாத்தணும், புதுசா பெயிண்ட் அடிக்கணும். உள்ள பண்ட பத்திரம்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கும். அதெல்லாம் புதுசா மாத்தணும். எப்படியும் 10,000க்கு மேல ஆகுமே. ஆமா கலக்குருவி, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கடையை திறனாதான் போய் திறந்து வச்சிடலாமே. எடுத்து நடத்தினா எப்படியும் செலவாகும். தனியாலாம் நம்மளாலையும் நடத்த முடியாது. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கிடக்கேன். ஐயா சின்ன பொண்ணு, ஓ அண்ணட்ட போய் பேசி பாருமா. 2 பேரும் சேர்ந்து எடுத்து நடத்துங்களா? கோமதிக்கா, அவன் வசதியானதானக்கா இருக்கான். என்னைக்காவது அப்பா கடையை எடுத்து நடத்தணும்னு தோணிருக்கா. இப்போ நான் நடத்தணும்னு ஆசைப்பட்டு அவன்கிட்ட போய் காசு வாங்குறது நல்லா இருக்காது கோமதிக்கா. உங்க அண்ணன்ட்ட கேட்க முடியாதுன்னா பணத்துக்கு என்ன பண்ணுவ? கிட்னி இருக்குல்ல, 2ல 1 வித்துரு. வாய் மூடு கலக்குருவி, உன்னை வித்து தான் 10,000 வாங்க போறேன். கோமதிக்கா, எனக்கு ஒரு யோசனை கோமதிக்கா, சொல்லட்டுமா? சொல்லுமா சின்ன பொண்ணு. கோமதிக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை எடுத்து நடத்துவோம்க்கா. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும்க்கா. காலையில் பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டை சும்மா தானே இருக்கும். அந்த கடையை எடுத்து நடத்துவோம்க்கா. வர லாபத்தில் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம். சின்ன பொண்ணு, நீ சொல்றது நல்ல ஐடியாவாதாம்மா இருக்கு. ஆனா யாருக்கு புரோட்டா போட தெரியும்? நம்மளும் இது வரைக்கும் எந்த கடையிலும் வேலை செஞ்சதும் இல்லை. வேலை எப்படி இருக்கணும் தெரியாதுமா. கோமதிக்கா, அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க கோமதிக்கா. பரோட்டா போடுறது கிடைக்கிற வேலையெல்லாம் பத்தி எனக்கு தெரியும் கோமதிக்கா. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கடை நடத்தும் கோமதிக்கா. ஏன் அறிவு கட்ட வளர்ந்த மாடு, நம்ம எப்படி கடை நடத்த முடியும்? பரோட்டானாலே ராத்திரி தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. நீ பிள்ளைல வீட்டில் விட்டுட்டு தெருவில் உட்காந்து கடை நடத்திட்டு இருப்பியோ? ஏ கலக்குருவி, வீட்டில் தினமும் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது செய்யலாம். வீட்டில் என்ன பிள்ளைகள் தனியாவா இருக்க போது? அதான் புருஷன் மாமியார்லாம் இருக்கவள பார்த்துப்பாவ. எல்லாரும் சேர்ந்து நடத்தணும்னா வேலையும் ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் காசு கிடைச்ச மாதிரியும் இருக்கும்னு நினைச்சு சொன்னேன். சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரியாதாம்மா இருக்கு. உங்க அம்மா சொன்ன மாதிரி கடை எடுத்து நடத்தின மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்குமா? ஆமா கோமதிக்கா, இந்த கடையை நம்மளே எடுத்து நடத்துவோமா? இக்க கோமதிக்கா, அவ சொல்றதை கேட்டு சரியுமான்னு சொல்லிடாதியக்கா. இந்த வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது கோமதிக்கா. முன்னாடி ஊருக்குள்ள அவ அப்பா கடை மட்டும் தான் இருந்துச்சு. எல்லாரும் அங்க போய் புரோட்டா வாங்கி தின்னாவ. இப்ப அப்படி இல்லை கோமதிக்கா, 4-5 கடை இருக்கு. நம்ம போய் திடீர்னு கடை திறந்தா யாருக்கா நம்ம கடைக்கு வருவாவ? இந்த வளர்ந்த மாட அவ அப்பா போடுற மாதிரியே புரோட்டா போட்டுட மாட்டா. அவளுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட அடுப்புல வச்சு இறக்க தெரியாது. இவளை நம்பிலாம் கடைக்கு போவதே கோமதிக்கா. கோமதிக்கா, அந்த கலக்குருவி சொல்றதை நம்பாதே கோமதிக்கா. நான் எங்க அப்பா புரோட்டா அடிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன்க்கா. எனக்கு எல்லாம் தெரியும் கோமதிக்கா, நான் நல்லா செய்வேன். சின்ன பொண்ணு, நீ சொல்றதை நம்பி கடையை ஆரம்பிக்கலாமா? ஆனா நம்ம 3 பேரால் இந்த கடையை சமாளிக்க முடியாதே. நம்ம வேணா கூட்டுக்கு வேற யாரையா சேர்த்துக்கும் கோமதிக்கா. அப்ப இந்த வசந்தியும் உமாவையும் சேர்த்துப்போமா? 5 பேருமா சேர்ந்து கடை நடத்துவோமா? எத்தனை நாள் தான் வேலை தொழில் எதுவும் இல்லாம இங்கேயே கிடக்கிறது? கடையை நடத்தி பார்ப்போம். லாபம் வந்துச்சுன்னா 5 பேருக்குமே நல்லது தானம்மா. பிள்ளைல ஆசையை கேட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம். ஆமா கோமதிக்கா, அப்ப நான் நாளைக்கு வசந்திட்டையும் உமாட்டையும் பேசிட்டு உங்களை சொல்றேன் கோமதிக்கா. நம்ம கடையை ஆரம்பிச்சுவோம். ஏன் வளர்ந்த மாடு, நான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டு கடையை ஆரம்பிப்போம், அவளை கூட்டு சேப்போம், இவளை கூட்டு சேப்போன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு அந்த வேலை சரிப்பட்டு வராது. நீ இங்க யாரையும் கூட்டோட சேர்த்து கொண்டு குளியதில்ல பாக்கா. லட்சுமி, அப்படி சொல்லாதம்மா. சின்ன பொண்ணு நம்பி போவோமே, செஞ்சு பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா தொடர்ந்து அந்த வேலையை செய்வோம், இல்லைன்னா விட்டுருவோமா.
என்னவோ போங்க கோமதி அக்கா, நான் சொல்றது கேட்காம இந்த வளர்ந்த மாடை நம்பி போறியே. ஏ கலக்குருவி, அப்ப நீ கடைக்கு வரலையோ? வாரேன் வந்து தொலைக்கேன். உங்க கூட சேர்ந்தா அப்புறம் உங்க கூட தானே வந்தாகணும். வேற எங்க போவே? அப்படி வா வலிக்கு. கோமதிக்கா, ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாரும் சேர்ந்து கடையை ஆரம்பிப்போம் கோமதிக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு. வாங்கம்மா வாங்க. உங்களுக்காக நம்ம ஊர்ல புதிதாக உதயமாகி இருப்பது சின்ன பொண்ணு பரோட்டா கடை. சின்ன பொண்ணு பரோட்டா கடையில சாதாரண பரோட்டா, முட்டை கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் கொத்து பரோட்டா, குடல் கொத்து பரோட்டா, காயின் பரோட்டா, பன் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, வீச்சு பரோட்டா, மதுரை பெசல் கிளி பரோட்டா எல்லாம் நம்ம கடையில கிடைக்கும். வாங்கம்மா வாங்க. சுவையான சூடான பரோட்டா சாப்பிட சின்ன பொண்ணு பரோட்டா கடைக்கு வாங்க. எங்களது பரோட்டா கடையில ஒரு பரோட்டாவோட விலை 10 ரூபாய் தாங்க. 5 பரோட்டா வாங்கினா 45 ரூபா மட்டும் தாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. சூடான சுவையான பரோட்டா சாப்பிட சின்ன பொண்ணு பரோட்டா கடைக்கு வாங்க. இன்னும் நல்ல சத்தமா கூவு, அப்பதான் கூட்டம் வந்து வாசல்ல நிக்கும். கடையை திறந்து வச்சுட்டு தெருவுல வியாபாரம் பண்ற மாதிரி வாங்கம்மா வாங்க ஏன் கத்திட்டு கிடக்கா. கடையை பெருசா திறந்து வச்சு அண்டை நிறைய சோத்தெல்லாம் அள்ளி வச்சா மட்டும் பத்தாது. நல்ல வாசனையா இருந்தாதான் 4 பேர் வந்து வாங்கி தும்பாவே. போ, அந்த கம்பட்டை எடுத்துட்டு வந்து எல்லாத்து மேலேயும் ஊத்தி விடு. ஏன் அறிவு கெட்ட கலக்குருவி, கம்ஃபர்ட் எடுத்துட்டு வந்து ஊத்துன்னு சொல்றா? அது துணிக்கு போடுறதுல அதையே சாப்பாடு மேலாம் ஊத்துவ. பிறகு நீ இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிருக்க, யாராவது ஒருத்தராவது புரடத்துங்க வாராவல? அந்த கம்பட்டை எடுத்துட்டு வந்து ஊத்து. கம்பட்டு ஊத்தி துணி துவைச்சா துணிலாம் ஒரு வாரம் வரைக்கும் மணத்து கிடக்கும். இந்த புரோட்டாலையும் ஊத்தி வை, அப்பதான் வாசனையா 4 பேர் வந்து தின்னுட்டு போவாவே. ஆமா ஆமா, நல்லா எல்லாத்து மேலேயும் ஊத்தி வைக்கிறேன். தின்னுட்டு 4 பேர் செத்து கிடப்பாவ. நீ ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கியா? நான் இதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? இது உன் கடை தானே, நீ தானே கம்பட்டை ஊத்த போற, நீ போ. கோமதிக்கா, இவளை பாருங்கக்கா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. முத நாள கடையை ஆரம்பிச்சிருக்கோமே நல்லா போவோம்னு நினைக்கிறாளா? கம்பட்டள்ளி ஊத்து அதள்ளி ஊத்துன்னு சொல்லிட்டு இருக்காக்கா. ஏன் லட்சுமி, இன்னைக்கு தினமா கடையை ஆரம்பிச்சிருக்கோம், ஆட்கள் வர கொஞ்சம் நேரம் ஆகுமா? அதுக்குள்ள 2 பேரும் இப்படி மனம் தளர்ந்து போனா எப்படிமா? கம்பட்டும் ஊத்தண்டா, ஒன்றும் ஊத்த வேண்டாம். கொஞ்ச நேரத்துல யாராவது வந்து சாப்பிட்டு பார்த்து 4 பேர்ட்டு சொல்லுவோமா, நம்ம கடைக்கு தனியா கஸ்டமர் கிடைப்பாவே. இதெல்லாம் ஒரு கடை, இதுக்கெல்லாம் போய் தனியா ஒரு கஸ்டமர் கிடைப்பாவே. இவளே ஒரு அரைகுறை புரோட்டா மாஸ்டர், இவ எப்படிக்கா ஒழுங்கா புரோட்டா போட போறா? இதை எப்படி 4 பேர் திங்க போறான்னு தெரியல. ஏ லட்சுமி, அப்படி பேசாதம்மா. சின்ன பொண்ணு ஆசையா ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கா, அவ கூட சேர்ந்து நம்மளும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீயே இப்படி தப்பா பேசினா நம்ம கடைக்கு யாருமா வருவா? ஏ கோமதியக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தொழிலை ஆரம்பிச்சு தப்பே இல்லைக்கா. முன்ன பின்ன அனுபவம் இல்லாத ஊர்ல எப்படிக்கா செய்யலாம்? அதுவும் இவ்வளோ நம்பியா செய்யணும்? லட்சுமி, நீயே இப்படி பேசினா எப்படிமா? சின்ன பொண்ணு நம்ம பிள்ளைமா, அவ ஆரம்பிச்சிருக்கான்னு நம்ம தானே துணையா நிக்கணும். என்னவோ நீங்க சொல்றீங்க கோமதியக்கா, எனக்கு என்னவோ இதுல நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் நீயும் பாரு கலக்குருவி, நீயே அசந்து போற மாதிரி இந்த ஹோட்டல் நல்லா நடக்கும். பரோட்டா கடை தூள் பறக்கும். பாக்குறேன் பரோட்டா கடையில தூள் பறக்குதா இல்ல தூசி பறக்குதான்னு. கோமதிக்கா, இந்த 4 முடியும் இழுவையும் எங்கக்கா? காலையிலே கடைக்கு வரணும்னு சொல்லி தானக்கா பேசி இருந்தோம். இவ்வளவு நேரம் இன்னும் வரல பாருங்க. அட ஆமா சின்ன பொண்ணு, என்ன பண்றாளுன்னு தெரியலையே. இக்கா, இதுக்குதான் வரும்போதே கொஞ்சம் சத்தம் காட்டிட்டு வருவோன்னு சொன்னேன். 2 பேரும் கேட்டியலா, அவளை வந்துருவாளுன்னு சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வர காணோம். நீ அப்பவே சொன்னா லட்சுமி, நான் தான் நம்மள போய் பிள்ளைல பல்லெடுத்து அனுப்பிட்டு இருப்பாள்வே, விட்டுட்டு வருவாள்வே அப்படின்னு நினைச்சேம்மா. இப்படி இவ்வளவு நேரம் ஆகி வராம இருப்பாள்னு நினைக்கலையே. கோமதிக்கா, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்போம்க்கா, வரலாம் சம்பளத்துல குறைச்சிருவோம். ஆமா, இப்பலமே சம்பளத்தை பத்தி நல்லா பேசு. 1 ரூபா கூட இன்னும் வருமானம் வரல. ஏ கலக்குருவி, கொஞ்சம் அமைதியா இரா. கடை இப்பதானே திறந்து வச்சிருக்கோம், இனி ஆட்கள் வந்து சாடும்போது கண்டிப்பா வருமானம் கிடைக்கும். கோமதிக்கா, நம்மள எவ்வளவு கூட்டு சேர்த்துக்கவே கூடாதுக்கா. வந்த நேரத்துல வந்து எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. நம்பிக்கையே ஒரு வார்த்தை சொல்றாளா? என்னது, என்ன கூட்டு சேர்த்துக்க கூடாதா? பெரிய அம்பானி பரம்பரை, எங்களெல்லாம் கூட்டு சேர்த்துக்க மாட்டா. பாப்பா, இந்த அமேசான் கம்பெனிக்காரையும் பார்ட்னர்ஷிப்புக்கு ஆள் தேறானா, அவன் கூட போய் கூட்டு சேர்ந்துக்க. எம்மம்மா, உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு கடைக்கு ஆள் வரலையும் நினைச்சு வருத்தப்படுறதா? இப்படி சண்டை போடுறதையும் நினைச்சு உங்களை நினைச்சு வருத்தப்படுறதா? ஐயோ, என்ன பண்ணுவேன் என் கடவுளே. கோமதிக்கா, நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி கோமதிக்கா? நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பண்ண போற? கடையை இழுத்து மூடிட்டு ஓட போறியோ? நீ வாயை மூடிட்டு இருப்பத்துக்க. கோமதிக்கா, நம்ம 10 ரூபாய்க்கு பொருளை சொல்லியிருக்கோம்லக்கா, மற்ற கடையிலையும் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறவ பார்த்துக்கோங்க. நம்ம வேணா 5 ரூபாய்க்கு கொடுப்போமா? விலை கம்மியா இருக்குன்னு ஆட்கள் வருவாக்கா. அப்புறம் சாப்பிட்டு நம்ம கடையோட டேஸ்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவ. அதுக்கப்புறம் வேணா நம்ம போக போக விலையை ஏற்றிக்கலாம் கோமதிக்கா. சின்ன பொண்ணு, நீ சொல்றது நல்ல ஐடியாவா இருக்குமா? நம்ம இதையே செயல்படுத்தி பார்ப்போம். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க.
சின்ன பொண்ணு பரோட்டா கடையில ஒரு பரோட்டாவின் விலை 5 ரூபாய் மட்டுமே. எந்த கடையிலும் இவ்வளவு கம்மியான விலைக்கு தரது இல்லைங்க. சுவையான சூடான பரோட்டா சாப்பிட சின்ன பொண்ணு பரோட்டா கடைக்கு வாங்க. ஏக்கா ஒரு பிளேட் பரோட்டா தாங்கக்கா. இப்ப இருங்கனே, சூடா பொரிச்சு எடுத்துட்டு வரேன். கோமதிக்கா தட்டுலாம் எடுத்துட்டு வாங்கக்கா. என்னையும் சால்னா ஊத்தவா? வேண்டாமா, போதும். பரோட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குமா? பாத்தியில கோமதிக்கா, விலையை குறைச்சோன்னா ஆட்கள் வந்து சாப்பிட்டு போறாவுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, ஒரு வாரத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு இப்படி விலை குறைச்சே கொடுப்போமா? சரி கோமதிக்கா. ஏ உமா, கடையில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. இங்கே சப்ளை பண்ண மட்டும் 3 பேர் போகிறாவ பேர். ஆமாக்கா. இதில் நம்ம 2 பேர் வேற கடைக்கு வேலைக்கு வந்திருக்கோம். சாப்பிட வந்தது ஒரு ஆள் தான், வேலை செய்ய மட்டும் 5 பேர். ஆமாக்கா. இந்த கடையில் வேலை செஞ்சு சம்பளம் எதுவும் கிடைக்காது உமா. டெய்லி 5 புரோட்டா வலி தின்னமா வயிற்ற நிறச்சமான்னு இருக்கணும். ஆமாக்கா. இவ்வளோ கிட்ட சம்பளத்தை டெய்லியும் வாங்கிடணும் உமா. கடையில் ஆளே வரல பத்தியா, சம்பளத்தை தராமல் நம்மளை ஏமாத்திராள்வே. ஆமாக்கா. வசந்தி, உமா வர நேரமா அது? எங்கிட்டி போயிருந்தியா 2 பேரும்? மாடு மிக்கவா போயிருந்தியா? லட்சுமி, வர வழியில் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எனக்கு தெரிஞ்ச புரோட்டா மாஸ்டர் ஒருத்தரை பார்த்தேன் பார்த்துக்க. என்ன 4 முடி, நம்ம கடையை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கியோ? ஐயே சின்ன பொண்ணு, அதுக்கு இல்லவே. புரோட்டா செய்வது எப்படின்னு கேட்டுட்டு வந்தேன் பார்த்துக்க. எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாவளோ? அப்ப டெய்லி நீனே நின்று புரோட்டா அடி. இங்க வா. ஐயா, நான் எப்படின்னு கேட்டுன்னு மட்டும் தானே வந்தேன். செஞ்சு பார்க்கலல்ல. நான் வேணா செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு வரட்டுமா? வந்ததே லேட்டு, இதுல நாளைக்கு வரட்டுமா நாளைக்கு வரட்டுமான்னு வேற கேள்வி கேக்கியா? வசந்தி, கடைக்கு இப்படி லேட்டாலாம் வரக்கூடாதுமா. சீக்கிரம் வேலைக்கு வந்தால் தான் சம்பளம் தரவும் நல்லா இருக்கும். கோமதிக்கா, நான் எங்கக்கா லேட்டாக வந்தேன். கடைக்காக தானக்கா போய் கேட்டுட்டு வந்தேன். நல்லா கடைக்காக கேட்டு வந்தியே. புரோட்டா செய்வது எப்படின்னு மட்டும் கேட்டு வந்திருக்கா, ஆனால் செய்ய தெரியாதான். இது கடைக்காக கேட்டு வந்தா? நேரம் போலன்னு கதை கேட்டு வந்திருக்கா. ஏன் 4 முடி, நாளையில இருந்து கடைக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்துடணும் பார்த்துக்க. லேட்டா வந்தா சம்பளத்தை பிடிச்சிருவோம். சரி சின்ன பொண்ணு, சீக்கிரம் வந்துடுறேன். வசந்தி, எங்க பாரு, கஸ்டமர் வர போய் கவனி. ஐயோ உமா, இவ்வளோ என்ன உமா இப்படி வல்லுவலுன்னு வராள்வே? ஒரு கஸ்டமர் வந்ததுக்கே நம்மக்கிட்ட இப்படி சண்டைக்கு வராள்வே. கடையில் மட்டும் கூட்டம் வந்துச்சுன்னு வையேன், நம்ம 2 பேரையும் வேலை வாங்கி கொண்டு வராவுமா. ஆமாக்கா. லேட்டாக வந்தால் சம்பளத்தை வேற பிடிப்பேன்னு சொல்லல உமா. ஆமாக்கா. நாளையிலிருந்து சீக்கிரமாக வந்துடுவோம். வந்து வேலை செஞ்சுட்டு புரோட்டாவையும் அள்ளிட்டு வீட்டுக்கு போயிடுவானே. சரிக்கா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு கடை கணக்கெல்லாம் பார்த்துட்டியாமா? கோமதிக்கா, இன்னும் கொஞ்சம் இருக்குக்கா, பார்த்துட்டு வரேன். கோமதிக்கா, முன்னாடியோட நம்ம கடை இப்போ நல்லா போகுது கோமதிக்கா. ஆமா லட்சுமி, முத நாள் தான் ஒருத்தரும் வராமல் 1-2 பேரும் வந்துட்டு இருந்தாவ. இப்போ அப்படி இல்லைல்ல, கூட்டம் அலமோதுது. ஆமாம் கோமதிக்கா, நான் கூட கடை எப்படி நடத்த போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நல்லா போகுதுக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன் கலக்குருவி, நீ தான் பெரிய இவா மாதிரி வேண்டாம் வேண்டாம்னா. இப்போ பாத்தியா, நான் சொன்ன மாதிரி கடை ரொம்ப நல்லா போகுது. ஆமாம், நல்லா தான் போகுது. நீ ரொம்ப பீத்தாதே. சின்ன பொண்ணு, கணக்கெல்லாம் பார்த்துட்டியாமா? ஆமா கோமதிக்கா, நேரத்தோட நம்மளுக்கு இன்னைக்கு 2000 ரூபாய் அதிகமா லாபம் கிடைச்சிருக்கா. அப்படியே சின்ன பொண்ணு, 2000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கா? ஆமா கோமதிக்கா, இன்னைக்கு நம்ம செலவுக்கு நிறைய பொருள் வாங்கணும்ல, அதோட செலவெல்லாம் கழிச்சாலுமே நமக்கு 2000 ரூபாய் லாபம் கிடைக்குது. பரவாயில்ல சின்ன பொண்ணு, நம்ம கடை நல்லா நடந்துட்டு போதம்மா. ஆமா கோமதிக்கா. என்ன கோமதிக்கா, கடை கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கியே போல. ஆமா 4 முடி, இன்னைக்கு கடையில வியாபாரம் நல்ல பேருக்கு பார்த்துக்க. 2000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. 2000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கா? இன்னைக்கு மட்டும் தான் 2000 ரூபா கிடைச்சா, இல்லை டெய்லி 2000 ரூபா கிடைக்குதா? ஏன் 4 முடி, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வரும். இன்னைக்கு தான் 2000 ரூபாய் வந்திருக்கு பார்த்துக்க. டெய்லி 2000 ரூபா லாபம் அடிக்கிய, ஆனால் சம்பளத்தை கூடி தர மாட்டேங்கல. 1 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் காசு பிடிச்சி கம்மியாக தரிய. கடை தான் நல்லா ஓடுதுல, நல்ல சம்பளம் தந்தா என்ன? ஏன் 4 முடி, என்ன பேசுறா? 5 பேர் சேர்ந்தானே கடையை ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் ஒரே நேரத்துக்கு வந்து ஒரே மாதிரி வேலை செஞ்சதானே நல்லா இருக்கும். நீ கடை திறந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு வரா. அதுக்கு முன்னாடி கடையை தூத்து பெருக்கி கழுவி புரோட்டாக்கு மாவுலாம் பிசைஞ்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வரா. நாங்க 3 பேரும் 3 மணி நேரம் தனியாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. எப்படி உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி சம்பளம் தர முடியும்? தரணும்னு நினைச்சா தரலாம். நான் என்ன முத நாள் வேனுக்குனேவா லேட்டாக வந்தேன்? ஒரு பரோட்டா மாஸ்டரை பார்த்து எப்படி பரோட்டா போடணும்னு கேட்டுட்டு வந்தேன். இதுக்கெல்லாமா சம்பளத்தை குறைப்பியே? அடுத்த நாள் சாலாம் எப்படி வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரோட்டா எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு தானே வரேன். இப்படி கடை விஷயமா ஒரு வேலை செய்யும் போது கொஞ்ச நேரம் ஆகும். இதுக்காகமா சம்பளத்தை குறைப்பியே? ஏமா 4 முடி, நீ பரோட்டா எப்படி செய்யுதுன்னு கேட்டது தப்பே கிடையாது. கேட்டு வந்து அந்த வேலையை இங்கே செய்யணும்ல. நான் கேட்டுட்டு தான் வந்தேன், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுறா. டெய்லி கேட்டுட்டு வரதுக்கு இதுக்கு 2 மணி நேரம் லேட்டாக வரணும். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை பற்றி கேட்டால் தானே தப்பு இல்லாமல் சரியாக செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு குத்தமா சின்ன பொண்ணு? ஏன் வசந்தி, இதுல எந்த குத்தமும் இல்ல. தெரியாத
தெரியாத வேலையை ஒருத்தட்ட கேட்டு செய்யலாம். ஆனா கேட்டா அதை செஞ்சு பார்க்கணும்ல, நீ அதை செஞ்சு பார்க்க மாட்டேக்கா. இனிமே அந்த ஆள்கிட்ட போய் எதையும் கேட்காதே. ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா போன்லயே பாரு. போனே அதை எப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி தருது. நீங்க கூப்பிட்டீங்கன்னு உங்ககிட்டலாம் வேலைக்கு சேர்ந்துருக்கவே கூடாது. சேர்ந்ததுல இருந்து ஒரே சரியா இருக்கு. கைக்கு காசு வந்த பாடம் இல்லை, ஒரே வேலையா தான் இருக்கு. வேலைக்கு வந்த இடத்துல ஒரு நிம்மதி இருக்கணும், அங்க வந்தா ஒரு நிம்மதி இல்லை. ஏ வசந்தி, என்ன பேசுறா? வேலைக்கு வந்த இடத்துல நிம்மதி இல்லையா? நாங்க என்ன உன கொடுமையா படுத்துறோம்? ஆமா கோமதிக்கா, குடும்ப தான் படுத்துறிய. ஈஸியான வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு கஷ்டமான வேலையா பார்த்து எனக்கு தரிய. கஷ்டமான வேலையா? அப்படி என்ன கஷ்டமான வேலை செஞ்சுட்டா? அடுப்பு முன்னாடி என்ன போட்டா சுட்டா எடுக்க, வந்த ஆளுக்கு சால்ல ஊத்துறா, 2 போட்டாவை எடுத்து வைக்க, யாராவது பார்சல் கேட்பாவே 2 போட்டாவை கெட்டி கொடுக்க. இது உனக்கு கஷ்டமான வேலை போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது லட்சுமி. எனக்கு சம்பளத்தை கூட்டி தந்தாவணும் பார்த்துக்க. 4 முடி அதெல்லாம் கூட்டி தர முடியாது. அப்போ என்னெல்லாம் செலவாச்சு, எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு எனக்கு கணக்கு காட்டுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். இத்தனை நாள் செஞ்ச வேலைக்கான சம்பளத்தை தாருங்க. ஏ வசந்தி, அப்பெல்லாம் தர முடியாது வசந்தி. நீ இப்படி சண்டை போடுறதையும் கிளம்பி வந்திருக்கியோ? கோமதிக்கா, எல்லாரும் ஒரே இடத்துல தானக்கா வேலை செய்கிறோம். எல்லாருக்கும் சம்பளத்தை ஒரே மாதிரி தாங்க. இல்லைன்னா என் கணக்கை முடிச்சு எனக்கு எல்லா காசையும் திருப்பி தந்துடுங்க. அந்த கடைக்கு வந்தால் ஒரு மரியாதையும் கிடையாது. ஏதோ வேலை கடை நடத்துகிற மாதிரி நடத்துறிய. என் 4 முடியும் ஓவரா வாய் பேசுற பத்துக்க. ஒழுங்கா பிஎஸ்சி பழகெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிடுவா. அடிப்பியா? ஏன்னா உனக்கு மட்டும்தான் கை இருக்குன்னு நினைக்கிறியோ? என் 4 முடி